நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சனீஸ்வர தேவாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/5/2026 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 2ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:58 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 5:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 10:06 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 3:58 வரை சகுனி, பின்பு மாலை 3:03 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:34 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:34 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள்: கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் அமாவாசை திதி. கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஸ்ரீ முருகபெருமானுக்கு உரிய அக்னி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் என்றாலே நெருப்பு, அக்னி. ஆக மிகுந்த தீட்சணையுள்ள நட்சத்திரம். அதோடு அமாவாசை திதி என்பது சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் அமையும் பொழுது வரக்கூடியது அமாவாசை திதி. இந்த அமாவாசை நாள் என்பது பிதர்களுக்கு உண்டான நாள், முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நாள். எப்பொழுதும் மதிப்பும் மரியாதையோடு நினைக்க வேண்டும், வழிபட வேண்டும். ஆனால் இந்த பிரதானமாக அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்குண்டான பிடித்த உணவுகளை சமைத்து அதனை படைத்து காகத்திற்கு வைக்க வேண்டும். பட்சிகளிலேயே காகத்திற்கு தான் பிரதான இந்த நாள் வழிபாடு. படையல் இட்டு வழிபட்டால் முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம். காலம் காலமாக காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்கள் திருப்தி அடைகிறார்கள் என்பது அர்த்தம்.
ஆக அவர்களுடைய வயதிற்கு ஒத்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மூத்தவர்களுக்கு காலணி, அதாவது செருப்பு, அவர்களுக்கு தேவையான போர்வை, கம்பளி, பாய், உணவு, அன்னதானம், அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடை, இதையெல்லாம் தானமாக கொடுப்பதால் உங்கள் வீட்டு பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கும். அமாவாசை தினத்தில் நீர் மோர் தானம் செய்யலாம். இந்த அக்னி நட்சத்திரம் தோஷ காலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 12 ராசிக்காரர்களும் தான தர்மங்களில் இந்த அமாவாசை தினத்தில் ஈடுபடும் பொழுது அதற்கு பிரத்யேகமான மகத்துவம் உண்டு. கோச்சாரத்தின்படி இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நீர்நிலை சாதனங்களை சோதனை செய்ய சிறந்த நாள், செங்கல் சூளைக்கு நெருப்பிடுவதற்கு உகந்த நாள், சுரங்க வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள், குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:07 முதல் 5:46 வரை மேஷ லக்னம், 5:50 முதல் காலை 7:41 வரை ரிஷப லக்னம், 7:42 முதல் காலை 9:47 வரை மிதுன லக்னம், 9:48 முதல் 11:59 வரை கடக லக்னம், மதியம் 12 முதல் 2:06 வரை சிம்ம லக்னம், 2:07 முதல் மாலை 4:06 வரை கன்னி லக்னம், 4:07 முதல் 6:06 வரை துலாம் லக்னம், 6:07 முதல் 8:13 வரை விருச்சக லக்னம், இரவு 8:14 முதல் 10:25 வரை தனுசு லக்னம், 10:26 முதல் 12:31 வரை மகர லக்னம், காலை 12:32 முதல் 2:23 வரை கும்ப லக்னம், 2:24 முதல் காலை 4:06 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கான வழிபாடு, அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபடுவதற்கு உகந்த தினம். இரவு 7 மணிக்கு மேல் வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் குறையும், சகல விதமான பாபங்கள் தீரும், தீய சக்திகள் அகலும், எதிர் வினைகள் நீங்கும். ஆகவே 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாய் என்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குங்கள். சனி பகவானுடைய அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, விரய சனி, பாத சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி தோஷங்கள் விலக நீங்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தோஷங்களை விளக்கும் கோளறு பதிகத்தை இந்த நாள் பாராயணம் செய்வது மிக விசேஷமானது. சனிக்கிழமை இன்றைய நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி தூப தீப ஆராதனைகள் செய்து, இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய, அன்னதானம் இட, சகல சனி பகவானால் ஏற்படக்கூடிய தங்கு தடைகள் நீங்கும், கர்ம வினைகள் அகல ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நல்லது. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக
யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தினமும் காலையில பறவைகளுக்கு உணவிடுறது ஒரு நல்ல வழக்கம். அதோட சனிக்கிழமை தினத்துல அரசமர வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க சந்திக்கிற சின்ன சின்ன நெருக்கடிகள், பண முடக்கம், மன குழப்பம், எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே அனைத்தும் அடங்கும். உங்களுடைய மூத்தவர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். முதலாளிகளுடைய அரவணைப்பு ஏற்படும். உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களுடைய நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஆக மேஷராசி என்பர்கள் சனிக்கிழமை தினத்தில் ஒரு நாளில் அரச மரத்தடிக்கு சென்று அந்த மண்ணை நெற்றியில் இட்டுக் கொள்வது அல்லது அரச மரத்திற்கு நீர் ஊற்றுவது வேலையை தக்க வைத்துக் கொள்ள உதவும். கால பைரவருடைய வழிபாடாக நாய் அல்லது காகத்திற்கு உணவு வைப்பது, அதிலும் அமாவாசை திதி என்பதால் காகத்திற்கு உணவு வையுங்கள். வேலையில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பழி சொற்களை தவிர்க்க இந்த எளிமையான பரிகாரம் உதவிகரமாக இருக்கும். இந்த நாள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பிடித்தமான வேலைகளை இடர்பாடு இல்லாமல் செய்து முடிப்பீங்க. கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள், வேளாண் தொழில் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சுகஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில், அதிலும் ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது நல்ல அனுகூலத்தை கொடுத்தாலும் சில நேரங்கள் மனதில் சின்ன சின்ன வித்தியாசமான எண்ணங்களால் குழப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாதபடி பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு படிப்புல கவனமற்ற தன்மை, சுறுசுறுப்பு இருக்காது. ஒரு சுகாதாரமான நிலையில் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு மறதி சம்பந்தமான ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படலாம். நல்ல காய்கறிகள், சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரோட்டீன் நிறைந்த உணவுகள், அதே போல நினைவுத்திறன் சம்பந்தமான பாதம் பருப்பு, வெண்டைக்காய் மற்றும் அதை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்வதால் நினைவு திறன் அதிகரிக்கும். நவ கிரகங்களினுடைய தோஷங்கள் தீர வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை இரவு நவதானியம் வாங்கி வந்து அதனை சிறு பொட்டலங்களாக கட்டி உங்களுடைய தலையணை கீழ் வைத்து உறங்கி சனிக்கிழமை காலை எழுந்தவுடன் அதனை முதல் வேலையாக குளித்துவிட்டு பசுக்களுக்கு அதனை தானமாக கொடுப்பதால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் அனுசரணையான போக்கு, கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். தலைமைத்துவத்தோடு இருப்பீர்கள். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் அனுசரித்து இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிலருடைய ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் அக்கறை என்பது வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவானுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். தெளிவு உண்டாக்கும். குழப்பம் என்பது காணப்படாது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி.
மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. மன நிலையில் அமைதி வேண்டி வழிபடுங்கள். சந்திர பகவானை வழிபட்டால் தோஷங்கள் அகலும். பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உயர்வு ஏற்படும், முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு சோம்பல் முறிய இறை பிரார்த்தனை நல்லது. வாழ்த்துக்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. வேலும் மகிழும் துணை மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான வேலைகள் கிடைக்க, குறிப்பாக மனதிற்கு பிடித்த மாதிரி அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடுறது, அதோட இந்த சனிக்கிழமை தினத்துல ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்குவது மிக மிக சிறப்பான ஒன்று. விநாயகர் வழிபாடும் தடைகளை நீக்கி வேலையை கொடுக்கும். வேலை வேண்டுமானால் வேலனின் காலை பிடியுங்கள்னு சொல்லுவாங்க. சஷ்டி விரதம் இருக்கிறதோ செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிப்பதுமே நல்லது. ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது இந்த மந்திரத்தை, அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ ஹனுமருடைய மந்திரத்தை 48 முறை ஜபித்து ஸ்ரீ ஹனுமனை வழிபட உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் உடைந்து நீங்கி நல்ல வேலை அமையும். ஓம் ஹம் ஹனுமதே நமஹா என்ற இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்தால் நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கோச்சாரத்தின்படி இந்த நாள் உங்களுக்கு சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். நினைக்கக்கூடிய வேலைகள் சற்று காலதாமதமாக வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் அக்கம் பக்கம் சூழ்நிலைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். எந்த விதமான சகுன தடைகளும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வெளியே செல்லும் பொழுது பூக்கூடை வருவது, தண்ணீர் நிரம்பிய பானை கொண்டு வருவது, பால் வருவது, அதே போல நிறைந்த பழக்கூடைகள் உங்கள் கண்முன் வருவது, நித்திய சுமங்கலிகள் வருவது நல்ல சகுனத்தை கொடுக்கும். ஆகவே வெளியே வேலைக்கு செல்பவர்கள் எவ்வளவு அவசரமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த சகுனத்தை பார்த்து வெளியே செல்வதால் காரியம் அனுகூலமாக நடக்கும். தம்பதியர்களுக்குள் எந்த விதமான பிரிவினைகளும் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதில் மட்டும் எச்சரிக்கை தேவை. ரிஷபராசி அன்பர்கள், கடன் சம்பந்தமாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடத்துல கவனமா பேசுங்க, கவனமா பழகுங்க. ஒரு சிலருக்கு அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். புதிய முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் உதவிகள் கிடைக்கும். வெளியே சென்று சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் தேடி தேடி புது இடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள், வேளாண் சம்பந்தமான துறைகளில் சிலருக்கு தோய்வு ஏற்படும். அதிக முயற்சிகள் இருந்தாலும் முன்னேற்றங்கள் இருக்காது. பெருமளவு வேலையை கவனிப்பீர்கள், உழைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு சுகப்பாடு என்பது இருக்காது. அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். தடைப்பட்ட சில வேலைகளை முடிப்பதற்கு அதிக பிரயாசை முயற்சிகள் நடக்கும். இருந்தாலும் சில வேலை சூழ்நிலைகளை உணர்ந்து கையாள்வது நல்லது. இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து அமைந்திருப்பதால் வீட்டில் நீங்கள் முருகப்பெருமானுக்கான வழிபாடுகளை மாலை நேரத்திலும் காலை நேரத்தில் பிதர்களுக்கான முன்னோர்களுக்கு உணவு, அவர்களுக்கு பிடித்த உணவு பண்டங்களை படைத்து அதனை காகத்திற்கு வைத்து வழிபாடு செய்வது முன்னோர்களுடைய நல்ல ஆசியை கொடுக்கும். மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்திற்கான பூஜை முறைகளை வீட்டில் மேற்கொள்ளலாம். பிரதானமாக அமாவாசை தினத்தில் பிதர்களுக்கு, முன்னோர்களுக்கு மட்டுமே நாம் முதல் வழிபாடு செய்வது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மனநிலை, உடல்நிலை இரண்டிலுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் ஏற்படும். கவனங்கள் இருக்காது, சிதறடிக்கும். விவாதங்கள் தோன்றி மறையலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல பக்குவமாக நடக்க வேண்டும். யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள். உதாசீனம் செய்யக்கூடாது. உங்களிடம் கர்ம வினைகள் சேரக்கூடாது என்றால் யாரை பற்றியோ எந்த விஷயத்தை பற்றியோ தவறாக விமர்சிக்காதீர்கள். பிறரை பற்றி குறையாக சொல்லாதீர்கள். தாழ்வாக எண்ணாதீர்கள். வம்பு பேசாதீர்கள். அப்படி செய்தீர்களேயானால் நீங்கள் யாரை பற்றி பேசினீர்களோ அதே குறைகள் உங்கள் மீது வேறு ஒருவர் பழி சொல்லிவிட்டு போகலாம். உங்கள் மீது குறை சொல்லலாம். ஆக எதை பற்றியும் அதிகமாக விமர்சனம் செய்யாமல்
அமைதி காப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கோபத்தை குறைக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. குழந்தைகளுடைய குண நலன்களை பொறுத்து பேச வேண்டும். அதிகப்படியான ஆசைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு உச்சிதம். பிறரால் உதவிகள் கிடைக்கும். யாராவது ஒருவர் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். நன்மைகள் மிக மிக அதிகம் கிடைக்கும். மிருகசரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வாதங்கள் மறையும். வீண் விவாத போக்கு தீரும். உடல் அசதிகள் தீரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்கள், ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி என்று சொல்லுங்கள். சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்வதால் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடன்கள் குறையும். நெருக்கடிகள் அகலும். ஓம் ஹம் ஹனுமதே நமஹா என்ற இந்த மந்திரத்தை தினப்படியும் 48 முறை கூறி ஹனுமனை வழிபட தடைகள் நீங்கி நல்ல வேலை அமையும். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் குறையும். பொருளாதார நெருக்கடிகள் இன்றைய நாள் மறையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்க்கும் பொழுது குடும்ப நபர்களோடு வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். உல்லாசமாக சந்தோஷத்தோடு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். மகிழ்ச்சிகரமாக இருக்க விரும்புவீர்கள். மனதை அமைதிப்படுத்த வேறு எங்கேயாவது செல்லலாமே என்கிற எண்ண போக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய வேலையில் துரிதங்கள் காணப்படும். கிடப்பில் இருக்கக்கூடிய காரியங்கள் கூட மீண்டும் தலை தூக்கும். வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நல்ல திறமை, நல்ல அறிவு, நல்ல ஞானம், கூடுதலான வெற்றி எல்லாமே இன்றைய உங்களிடத்தில் வெளிப்படும். மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர். பிறரிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, கரிசனையான போக்கு, கனிவான பேச்சுக்கள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும். குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். மன அமைதி உண்டாக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் அமையக்கூடும். செலவுகள் கொஞ்சம் கணிசமாக உயர வாய்ப்புகள் உண்டு. வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் உங்களுடைய பொருட்களினுடைய நிலையை பத்திரப்படுத்திக் கொள்வது, உடைமைகளை பாதுகாப்பது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களினால் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்கும். உங்களை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் கூட விலகி போகலாம். அவர்கள் வேறு இடம் மாற்றி செல்வார்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உள் கட்டமைப்புகளை மாற்றி அமைக்க நினைப்பீர்கள். அலங்கரிப்பீர்கள். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்பாடுகள், முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக அமைந்திட மாற்றங்கள் உருவாக்க நல்லபடியாக யோசித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் வரலாம். எவ்வளவுதான் செய்தாலும் அவர்களுக்கு உங்கள் மீதான ஒரு அன்பு இருக்காது. திருப்திகரமற்ற நிலை இருக்கும். திருப்தி என்பது காணப்படாது. நிறைய உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். குழந்தைகளுடைய குணநலன்களை அறிந்து தெரிந்து செய்தால் நல்லது. வேலையில் இருக்கக்கூடிய
இடர்பாடுகள் களைந்திட ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்த பிறகு நீங்கள் உத்தியோகத்திற்கு செல்லுங்கள். தொழிலில் இருக்கக்கூடிய லாப நஷ்ட கணக்குகளை சரிபார்க்க வேண்டும். பிறரிடத்தில் கொடுத்த பொறுப்புகள் என்ன ஆயிற்று என்பதை கேட்க வேண்டும். அதே போல கொடுத்த கடனை கேட்பது நல்லது. யாரிடத்தில் எதை ஒப்படைத்தால் வேலை நடக்கும் என்கிற சூட்சமங்களை புரிந்து செய்ய வேண்டும். எல்லோரையும் அப்படியே நம்பி ஏமாறாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் மிருகசீரிஷ நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய பிரச்சனைகள் மறைந்து போவதை நீங்கள் உணர முடியும். செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி இருப்பதால் முருகப்பெருமானை வழிபட்டால் வேலையில் இருக்கக்கூடிய இடர்கள் கலையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. உக்ரமான தெய்வங்களை பிரத்யங்கரா தேவி, அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். உதவிகள் கிடைக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் சித்திக்கும். பெரும் துணையாக இருப்பீர்கள். எல்லோருக்குமே ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு கரங்களாக நீங்கள் இருக்கக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். புரிதல் ஏற்படும். உங்களுக்கான வேலையில் கவனித்து செயல்படுவீர்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. கடகராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதிய தொழில் சம்பந்தமான தேடல்கள் அதிகரிக்கும். வேலையில் விருப்பம் உண்டாகும். ஈடுபாடு உண்டாகும். செய்யக்கூடிய காரியத்தில் நல்ல வளர்ச்சி நோக்கி பயணிக்க நினைப்பீர்கள். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். முதலீடுகளில் அதிக கவனத்தோடு இருப்பீர்கள். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தெரியாத நபர்களிடத்தில் எதையும் பேச வேண்டாம். தெரிந்தவர்களிடத்தில் அளவாக பேச வேண்டும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களிடம் முழுமையாக பகிராதீர்கள். ரகசியம் காப்பது நல்லது. ஒரு சில காரியங்கள் முடியும் வரையில் யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டாகும். சொந்த ஊர் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்கள் வரலாம். உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. தொழில் முனை தொடர்பான விஷயங்களில் தொழில் முனைவோர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுக்கான தனி அடையாளத்தை நிர்வகித்துக் கொள்ள நினைப்பீர்கள். உங்களுக்கு என்று ஒரு இடம் பிடிப்பீர்கள். உங்கள் வழி தனி வழி என்பது போல இருக்கும். பிறருடைய வார்த்தைகளில் எந்த விதமான குற்றத்தையோ குறைகளையோ காணாமல் உங்களுடைய செயல்களில் மட்டும் தீர்முகமாக இருந்தால் வெற்றி நிச்சயம். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டாகும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கோச்சாரத்தின்படி இந்த நாள் நல்ல நாள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மனநிலையில் அமைதி. சிறந்த எண்ணங்கள் வெளிப்படும். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் கூடுதலாக இருக்கும். சரஸ்வதி தேவிக்கு இந்த காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம் அல்லது பொதுவாக இந்த ஸ்லோகங்களையும் சொல்லி வழிபட்டால் ஸ்திரத்தன்மை ஏற்படும். அமாவாசை தினம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய இந்த நன்னாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடுதலை மாலை 6 மணிக்கு மேல் வைத்துக்கொண்டு காலை நேரத்தில் அமாவாசை திதிக்கான வழிபாடுகளை செய்யலாம். அமாவாசை வழிபடாமல் கிருத்திகா நட்சத்திர நாளில்
முருகப்பெருமானை மட்டும் வழிபடுவது அவ்வளவு உச்சிதமானதல்ல. பிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். வெளியூர் வேலைகளுக்கு சந்தோஷமாக செல்வீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். வேலைகள் முடிந்து நல்லவிதமாக ஊர் திரும்புவீர்கள். வெளியூர் வியாபாரத்திற்காக செல்பவர்களுக்கு அங்குள்ள நபர்களுடைய பெரும் ஆதரவு கிடைக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டிலும் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள் வைக்க வேண்டாம். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக அமைந்திட இறை வழிபாடு மிக மிக முக்கியம். கடக ராசிக்கான தெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்திற்குண்டான மகா மந்திரங்களை உச்சரிப்பது. சனிக்கிழமை தினத்தில் கடன் வாங்கவும் கூடாது. அதே போல கடன் கொடுக்கலாம். ஸ்திர நாள் என்பதால் வாங்கிக் கொண்டே இருப்பீர்களாக. கடன் பாரத்தை குறைக்க வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். குரு கடாட்சம் பரிபூரணம் என்று சொல்லுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நேத்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். குரு கடாட்சம் பரிபூரணமாகவே கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிருஷ்ட திசை தென்கிழக்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அநேக கோட்டி பலனை தரும். குரு கடாட்சம் பரிபூரணம். தேடல்கள் உண்டாகும். எதை எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியங்கள் நடக்கும். உற்சாகமாக இருக்கக்கூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த நாளில் நல்லெண்ணெய் தீபங்கள் இட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்வது நல்லது. பழைய பிரச்சனைகள் தீரும். கடன் தொடர்பான எண்ணங்கள் அகலும். மாயைகள் விளக்கம். ஆணவம், கன்மம் என்னும் மும்மலங்கள் நீங்கி நலம் பெறுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தம், உற்சாகம் பிறக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீர, வேலை ஸ்திரமாக அமைந்திட, யாருடைய தொந்தரவுகளும் ஏற்படாமல் இருக்க, வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கி உங்களுடைய காரியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த எளிமையான செலவில்லாத பரிகாரத்தை செய்தாலே போதும். அதிலும் இந்த சனிக்கிழமை தினம் செய்வது மிக மிக விசேஷம். ராஜ ராஜ சகோத்பூதம் என தொடங்கும் சுப்பிரமணிய மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரித்து வர வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அனைத்தும் உடைந்து போகும். சனிக்கிழமை தினத்தில் காலையில் ஏலக்காய் கலந்த நீரை வைத்து ஸ்ரீ ஹனுமரை மனதார வழிபட்டு வர வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். இந்த ஹனுமன் வழிபாடு செய்வதால் உங்களுடைய வேலையை எவராலும் பறிக்கவே முடியாது. உங்களுடைய வேலையில் யாரும் தொந்தரவும் செய்ய மாட்டார்கள். இடர்கள் என்பது இருக்காது. நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய வேலையில் நீடித்து இருக்கலாம். ஆகவே சிம்மராசி என்பவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடுதலை செய்யுங்கள். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக்கும். நல்ல வருமானம் கைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உயர் பொறுப்பில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் பெருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவ பதவியில் வகிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டாளிகளை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். யாரை பற்றியும் எதை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தெரியாத விஷயங்களை பற்றி பேசுவதால் கர்ம வினைகள் தான் அதிகமாகும். உங்களுடைய வினைகள் தீர்வதற்கான வழிபாடுகளை இன்றைய தினம் செய்வது நல்லது.
ஆகவே பிறரை பற்றி பேசுவதோ தெரியாததை பற்றி மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பதோ கூடாது. வர்த்தக துறைகளில் நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் நல்லது. நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதால் நஷ்டத்தை தவிர்க்கலாம், லாபம் கிடைக்கும், வியாபாரம் செழிக்கும், தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசாங்க தொடர்பான காரியங்களில் பதற்றம் இல்லாமல் செயல்படுங்கள். பதறிய காரியம் சிதறமாக எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க மன அமைதியோடு செய்தால் நல்லது. வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடும். அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. சுபகாரிய முயற்சிகள் நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம், கெட்டிக்காரத்தனம் இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: மகம் நட்சத்திரம். அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் ஞானம் பிறக்கும், நல் அறிவு உண்டாக்கும், திறமை ஏற்படும். ஆதரவுகள் இன்றைய நாள் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம். நட்சத்திராதிபதி சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவத்தை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு இந்த சனிக்கிழமை தினம் நல்லது. இந்த நாளில் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. சாந்தம் தேவை. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழக நினைப்பீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்பட வேண்டாம். யாரை பற்றியும் எந்த விஷயங்களை பற்றியும் பேசாமல் இருப்பது நல்லது. Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே, மேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்களுக்கு ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பணம் சேர குளிக்கக்கூடிய நீரில் இதை சேர்த்தாலே போதும். கடன் தொல்லை நீங்கி பொருளாதார நிலை உயரவும் இந்த பொருட்களை சேர்த்து பாருங்கள். கல் உப்பு 1 சிட்டிகை, அதோடு ஏலக்காய் மற்றும் சந்தனம், இதனை கலந்தும் குளிக்கலாம் அல்லது தனித்தனியாகவும் பயன்படுத்தலாம். சந்தன எண்ணெய் நீரில் சிறிது கலந்து குளித்தால் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல பன்னீர் சேர்த்து குளிப்பது மன அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். குளிக்கும் தண்ணீரில் மஞ்சள் தூள் சேர்த்து குளிப்பது உடலில் உள்ள கெட்ட ஆற்றலை நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை அளிக்கும். ஒரு சில துளிகள் பால் சேர்த்து குளிப்பது செல்வம் சேர உதவும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் பணம் சேருவதற்கு இத்தனை பொருட்களை நீரில் தனித்தனியாக ஒவ்வொரு தினமும் கூட சேர்த்து குளித்து வந்தால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கூடும். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது வியாபார வேலைகளில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் எதிலும் கவனம் வேண்டும். யாரை பற்றியோ எந்த இடத்திலோ விமர்சனங்கள் செய்தால் அது கர்ம வினைகளாக மாறும். தெரியாத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். பிறரை துன்புறுத்துவதோ வருத்துவதோ அவர்களை பற்றி குறை சொல்வதோ கூடாது. இதெல்லாம் கர்ம வினைகளுள் அடங்கும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் சமூகம் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். யாரை பற்றியும் எந்த விஷயங்களிலும் கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுக்காதீர்கள். சுப காரியத்திற்குண்டான விஷயங்களில் அலைச்சல் பெருமளவு இருக்கும். சாதாரணமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட சில மணி நேரம் கடந்தும் ஆகாது. வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது மட்டுமல்ல, வெளியிடங்களுக்கு சென்று அமாவாசை தினம் என்பதாலும் கிருத்திகா நட்சத்திரம் என்பதாலும் வெளியிடங்களில் அன்னதானம் செய்வது, தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும்.
வெளியூர்களுக்கு டிராவல் செய்யக்கூடியவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலுமே கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாக்கும். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். கையில் இருக்கக்கூடிய இருப்பு காணாமல் போகலாம் அல்லது இருப்பு குறைந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள். அதிக முயற்சிகள் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். கோப்பைகள் வெல்ல முடியும். மாணவ மாணவிகள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் எல்லாவற்றிலும் செல்வ செழிப்போடு இருந்தால் மட்டுமே உங்களால் நினைத்த காரியங்கள் நடத்த முடியும். வருமானம் உயர உயர வாழ்க்கையின் நிலை உயரும். வியாபாரம் தொடர்பான சில முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு பிடிக்காத தெரியாத விஷயங்களில் மற்றவர்கள் வற்புறுத்துகிறார்கள் என்று எதையும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தோன்றுவதை மட்டுமே செய்யுங்கள். மனதை திடகாத்திரமாக வைப்பதற்கு தியானம், யோகாசனங்கள் நல்லது. மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. வயதானவர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக் கொள்வது நல்லது. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு இடம் போகலாம் என்கிற எண்ணங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளலாமே, சொத்துக்களை காப்பாற்றலாமே என்கிற எண்ணங்கள் வரும். ஆகவே வாடகை வீட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய இடத்தை சுத்தமாக்க நல்ல தெய்வ சக்தி நிறைந்ததாக மாற்றிக்கொள்வது நல்லது. கூடுமான வரையில் பெண்கள் விளக்கேற்றி வைத்துவிட்டு பிறருடைய வீட்டிற்கு செல்லாதீர்கள். அது பக்கத்து வீடோ எதிர் வீடோ, உங்கள் வீட்டிற்கு மேலேயோ கீழேயோ எங்குமே போகாதீங்க. விளக்கு ஏற்றினால் வீட்டிலேயே பெண்கள் இருப்பது, வாசம் செய்வது மட்டும்தான் நல்லது. அப்பொழுதுதான் வீட்டிற்கு குலதெய்வத்தினுடைய வருகை இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் சித்திக்கும். ஆக வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்து செய்தால் நிச்சயமாக சொந்த வீடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: உத்திர நட்சத்திரம். அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். வழிபாடு நல்லது. 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். கோப உணர்வுகள் அதிகரிக்கும். உணர்ச்சிவசப்பட நேரிடலாம். இருந்தாலும் எல்லாவற்றையும் தவிர்த்து பொறுமை காப்பது மிக மிக நல்லது. அஸ்தம் நட்சத்திரம். அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. வழிபாடு நல்லது. 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பல நன்மைகள் பிறக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்கிற தாரக மந்திரத்தை மனதில் வையுங்கள். கெடுவான் கேடு நினைப்பான். ஆகவே கெட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பிறர் விட்டு கொடுக்கவில்லை என்றாலும் நீங்களாகவே விட்டு கொடுத்து நகர்வது நல்லது. எதற்காகவும் எந்த இடத்திலும் வாக்குவாதமோ வீண் பேச்சுக்கள் வேண்டாம். சித்திரை நட்சத்திரம். அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்க வேண்டும். 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையலாம். வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் சேமிப்புகளும் குறைந்து கொண்டு வருவது போல உணர்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். Have a nice and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே. வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய வேலையில் வருமானம் கிடைக்க, லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க, உங்கள் தொழில் ஸ்தானம் நன்றாக வளர, வியாபாரம் செழிக்க, நீங்கள் குளிக்கும் நீரில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதில் ஸ்நானம் செய்யும் பொழுது அவை கெட்ட ஆற்றலை நீக்கி வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில துளிகள் பால் சேர்த்து குளிப்பதும் செல்வம் சேர உதவும் என்று சொல்லப்படுகிறது. பால் அல்லது பன்னீரும் சேர்த்து குளித்தால் மன அமைதி கிடைக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆக இந்த சனிக்கிழமை தினத்தில் துலாம் ராசி அன்பர்கள்
இந்த மேற்கூறிய இந்த குளியலில் சேர்க்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்கக்கூடிய பொருட்களை ஞாபகமாக வைத்து ஸ்நானம் செய்து பாருங்கள். இன்றிலிருந்து உங்களுக்கு நல்ல பொற்காலம், ஒளிமயமான எதிர்காலம் அமையும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். புதியவர்களை பார்க்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். பழைய நண்பர்கள், புதியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் தானாக அமையும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா அற்புதமாக செய்து முடிப்பதால் உங்களுக்கு நன்மைகள் மிக மிக அதிகம். செய்யக்கூடிய தொழிலை தக்க வைத்துக் கொள்வதற்கு, யாருடைய இடர்பாடுகளும் இல்லாமல் இருப்பதற்கு, நல்ல வருமானம் கிடைக்க, லாபம் உயர, எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்க இந்த அமாவாசை நாளில், அதிலும் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் பித்ருக்களுடைய வழிபாடுக்கு மிக மிக நல்லது. நல்ல வேலை கிடைக்க, வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்புகள் உயர, இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உறவுகளுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். பிறருக்காக செய்ய நினைக்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை சேர்க்கும், நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும். அதிக கடன்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாரமாகிவிடும். ஆக கடனிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சிகள் நடக்கட்டும். கூடுமான வரையில் தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். ஒருவருக்காக ஒருவர் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீர்கள். குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். ஒரு சிலர் கடன் வாங்கி கடன் அடைக்கலாம் என்றால் அது சாத்தியமற்றது. ஆக கிரக நிலைகள், உங்களுக்கான சூழ்நிலைகள், தசா புத்திகள், இப்பொழுது நடக்கக்கூடிய கோச்சாரத்தினுடைய நிலையை அறிந்து, பிறந்த ஜாதகத்தினுடைய நிலையை அறிந்து செயல்பட்டால் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு சில உபாயங்கள், வழிமுறைகள் கிடைக்கும். வேலையின் மீதான நாட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக உரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரம். அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு நல்லது. 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தொழில் வேலை நிமித்தமாக அனுகூலம் ஏற்படும். வியாபாரம் சிறக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஏற்புடையதாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கடனை போக்கும். பிரச்சனைகள் குறையும். தெய்வீக அனுகூலம் கிடைக்க கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. விசாக நட்சத்திரம். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள். நெருக்கம் உண்டாக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரம் மட்டுமல்ல, உத்தியோகத்திலும் நல்ல பேர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. Have a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கூடுமான வரையில் இந்த நாள் வேகத்தை விட பொறுமை, நிதானம் நல்லது. விவேகமாக இருக்க வேண்டும். அவசர கதியில் எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மிக பெரிதாக இருக்கும். எல்லோரையும் சமாளிப்பதே மிகப்பெரிய கடமை. வீட்டிற்கு தூணாக இருக்க வேண்டிய நீங்கள் சில நேரம் சங்கடங்களை சந்திக்கும்படியாக இருக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரலாம். உங்களுடைய துணை வேண்டும் என்று துணைக்கு வரலாம்.
தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் மன போராட்டங்கள் நீங்கும். குடும்ப ஒற்றுமையின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள். செயல்பாடுகளில் நாட்டம் தேவை. வீண் சங்கடங்கள் இருக்கக்கூடாது, சந்தேகிக்க கூடாது. யாரையும் எந்த சூழ்நிலைகளிலும் அவதூறாக பேசாதீர்கள். விமர்சனங்கள், வீண் பிரச்சனைகள் எழுப்ப வேண்டாம். உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக கண்டிப்பாக இருங்கள். ரகசியத்தை பாதுகாப்பது நல்லது. வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு உத்தரவாதம் கொடுப்பது போல கடுமையாக உழைப்பார்கள். ஆதரவு அதிகரிக்கும். வேலையாட்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அனுகூலம். பெருந்தன்மையான செயல்கள் மகிழ்ச்சியை தரும். நல்ல நல்ல மதிப்புகளை கொண்டு வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு புத்துணர்ச்சியை தரும். வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பழைய பிரச்சனைகள் காணாமல் போகும். புகைந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடங்கும். சூரியனை கண்ட பனி போல எவ்வளவு பெரிய சங்கடத்தையும் சமாளித்து வெளியே வந்து விடுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை முன்னெடுத்து செல்வதில், புதுமை காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். உணவின் மீதான நாட்டங்கள் இருக்கும். புதிய இடங்களுக்கு சென்று வர முயற்சிகள் நடக்கலாம். பெருந்தன்மையான புத்திகளை கொண்டு, எண்ணத்தை கொண்டு தொழிலை விஸ்தாரம் செய்வீர்கள். கிடைக்காத கடன் கூட உங்களிடம் கிடைக்கும். அந்த கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். உழைத்து பணத்தை கட்டிவிடுவோம் என்கிற தன்னம்பிக்கை துளிர்விடும். நல்ல நல்ல செயல்கள் மூலமாக மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ பலம் கூடும். தெய்வீக ஆற்றலோடு உங்களுடைய காரியங்கள் துரிதமாக நடக்கும். அலுவலக காரியங்களில் புதுமையை செய்ய விரும்புவீர்கள். எதிலும் வேகம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடித்து காட்டுவீர்கள். நேர்மை உங்களிடம் வெளிப்படலாம். நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருப்பீர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை திடமுடன் முடித்து காட்டுவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய தோய்வுகள் நீங்கி வளர்ச்சி கிடைக்கும். அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட திசை, இந்த தென்மேற்கு திசையில் செய்யக்கூடிய காரியங்கள் குபேர திக்காக போற்றப்படும். அந்த இடத்தில் மாலை நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வைப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களை பற்றி விமர்சனங்கள் வந்தாலும் வெளியிட வேண்டாம். யார் எதை பேசினாலும் அமைதியாக இருங்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தின் அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். பார்வதி பரமேஸ்வரரை ஆத்மார்த்தமாக வணங்கி வர ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் கூடும். வியாபாரத்தில் விஸ்தாரம் அதிகரிக்கும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மதிப்பு கூட, மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உயர்வு ஏற்படும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சிக ராசி அன்பர்களை வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராகு தோஷத்தை போக்கக்கூடிய பொருள் என்றால் அது பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு. இரவு தூங்க செல்வதற்கு முன் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் பெருஞ்சீரகத்தை சிறிதளவு எடுத்துக்கொண்டு தலையணைக்கு கீழ் வைத்து படுங்கள். ஜாதகத்தில் ராகு தோஷம் இருப்பவர்கள், ராகு பகவானால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் இதை செய்யலாம். இது ராகு தோஷத்தில் இருந்து விடுபடுவதற்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களாக பார்க்கும் பொழுது தேவைக்கு தகுந்த மாதிரி கைக்கு பண வரவுகள் உண்டாக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உணவு விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிட கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அது சுகாதாரமான நிலையா, சரியான இடத்தில் தான் சாப்பிடுகிறீர்களா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள். தீர்மானித்து சாப்பிட வேண்டும். பசிக்கு ஏதோ ஒரு இடத்தில் சென்று
எங்கேயோ உணவு வாங்கி சாப்பிடாதீர்கள், அது உங்களுக்கு சில தோஷத்தை உண்டு பண்ணும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உணவு சம்பந்தமான விஷயத்தில் மட்டும். நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து இருங்கள். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் மிக தெரிந்தவர்கள், மிக பரிச்சயமானவர்கள், முக்கியஸ்தர்கள் எனும் பொழுது அவர்களிடத்தில் அதிகமாக ஆர்கியூமெண்ட் செய்யாமல் இருப்பது நல்லது. வீண் பேச்சு, விவாதங்கள் வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ரசனை தன்மையில் மாற்றம் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் தம்பதியர்களுக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டும். உடன் பிறப்புகளோடு அனுசரித்து இருப்பது நல்லது. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி என்பதால் அக்னி புத்திரனான ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை உங்களுக்கு மிக மிக உகந்தவர் சுப்பிரமணிய சுவாமி. வருமானம் கிடைக்க, வருவாய் பெருக, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். கைக்கு பொருளாதாரம் எட்டும். பணம் கைக்கு அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் விருத்தி, தன தானிய சம்பத்துகள். பிள்ளைகளுக்கு கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் பிறரை தள்ளியோ, யாரிடத்தில் வாக்குவாதங்கள் செய்தோ, சண்டையிட்டோ தெய்வத்தை தரிசனம் செய்யக்கூடாது. தெய்வத்தை தரிசனம் செய்பவர்கள் மிக நிதானமாக, மன அமைதியோடு, தெளிவான சிந்தனையோடு, முழுக்க முழுக்க இறை மட்டும்தான் நமக்கு வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் மட்டும் நீங்கள் எந்த இடத்தில் நின்று நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும், இறைவனை பார்த்தோ பார்க்காமலோ, கருவறைக்குள்ளோ வெளியேவோ எங்கிருந்தாலும் சரி, அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு கோபுர கலசத்தின் வழியாக கருவறையிலிருந்து உங்களிடம் வந்து சேரும். இதை உணர்வீர்கள். அமைதியான முறையில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்பவர்களுக்கே இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அங்கு சென்று மற்றவர்களை ஏய்ப்பதோ, ஏசுவதோ, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிப்பதோ கூடாது. கூடுமான வரையில் அமைதியான மனநிலையில் அமைதியாக சென்று தரிசனம் செய்தால் கேட்காத வரங்கள், சகல நன்மைகள் கிடைக்கும். முயற்சித்து பாருங்கள். பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மை. சித்தர்கள் இறை வழிபாடு கூறிய முறைப்படி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் மன அமைதியோடு உங்களுடைய வேலைகளை கவனித்தால் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று கூறுவது போல இறைவனுடைய தாளை நீங்கள் வணங்குவதற்கும் அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே நடக்கும் என்பதை உண்மையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான் வழிபாடு நல்லது. கேத்து பகவான் ஞானக்காரக. நல்லறிவு, நல்ல சிந்தனை, நல்ல ஞானம் கிடைக்க ஸ்ரீ கேத்து பகவானை வழிபடுங்கள். என்று பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். வருமான உயர்வுக்கு இடம் உண்டு. வேலையில் சம்பளம் அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்ற பொருட்களை வீட்டிற்கு வாங்கி செல்வீர்கள். பூரண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்திராட நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை, பார்வதி தேவியை வணங்குவது அனுகூலத்தை கொடுக்கும். மாற்றங்கள் பிறக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். விரும்பக்கூடிய விஷயங்களிலேயே
சில மாற்றங்கள் வரும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். தனுஷ் ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களுக்கு ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தின்படி இந்த நாள் எந்த விஷயத்திலும் பொறுமையாக கையாள்வது அவசியம். பொறுமை இல்லை என்றால் உங்களுக்கு இந்த நாளுக்கான வேலையே இல்லை. விவேகம் வேண்டும், நிதானம் வேண்டும். இதற்கு எத்தனை தமிழ் வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும். மகர ராசி அன்பர்கள், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக உங்களுடைய வாழ்க்கை நிலையை புரிதல் வேண்டும். கால்நடை சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், விவசாயிகள், கிராமத்தில் சிறிய தொழில் நடத்துபவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், பொருள் விற்பனையை செய்யக்கூடியவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல மூலதனத்தை அதிகப்படுத்த விரும்புபவர்கள், வியாபாரத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அவை தானாக மறையும். தெய்வ அனுகூலம் உண்டு என்பதை நம்புங்கள். இறை பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் அதிக அளவில் விளக்கேற்றுங்கள். தூப தீப சாம்பிராணிகள் காட்டுங்கள். கண் திருஷ்டிகள் நீங்கும். மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் நல்ல நாளாக அமைத்திட வாய்ப்புகள் உண்டு. விதியை மதியால் வெல்லலாம் என்பது போல அந்த மதியால் வெல்ல வேண்டும் என்கிற விதி இருந்தால்தான் அதுவுமே சாத்தியம். ஆக இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி இருந்தால், முழுமையாக நம்பி இருந்தால் அவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். கிடைக்காத வரங்கள் கிடைக்கும். தேடாத பொருள் தானாக தேடி வரும். இறை நம்பிக்கை உண்டாக்கும். கௌரவம், பட்டம், பதவி, வசதி வாய்ப்புகள், அனுகூலம் ஏற்படும். தம்பதியர்களுக்குள் புரிதல் உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். தீர்க்கவே படாது என்று இருந்த வழக்கு பிரச்சனைகள் தீரும். உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்தவர்கள் விலகி போகலாம். மனதை அமைதிப்படுத்துங்கள். அரைக்காசம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பிறரிடத்தில் நீங்கள் கொடுத்த பணமோ பொருளோ கிடைக்க, காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைத்திட அரைக்காசு அம்மனை ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள். கண்டிப்பாக இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது என்ற பொருட்குள்ள வந்து சேரும். ஆரோக்கியம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். அலுவலக வேலைகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி யார் குறை சொன்னாலும், விமர்சனங்கள் செய்தாலும், உங்களுடைய செயலுக்கு கேலி கிண்டல் செய்தாலும் எதையும் பொருட்படுத்தாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரன் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஒரே நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினம்தோறும் சொல்லலாம். அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீ சிவபெருமானை வழிபட வேண்டும். சூரிய பகவானுக்கு உண்டான அதி தேவதை. ஆகவே லாபகரமான நாள், நல்ல நாள், யோகமான நாள். அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அலுவலக காரியம் கைகூடி வரும். வேகமற்ற தன்மை, தீர்க்கமாக நிதானமாக சென்று வெற்றியை நாட்டுவீர்கள். சாதகமான நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம், தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைக்கும், வருமானம் உயரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய்,
மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபட்டால் கைக்கு பணம் கிடைக்கும். முருகன் அருள் துணை இருக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மகர ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. கும்பராசி அன்பர்களே, ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினத்தில் நவகிரக தோஷங்கள் தீர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய அமைப்பானது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹனுமன் சாலிசாவை வீட்டில் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். ஹனுமன் சாலிசாவை உச்சாடனம் செய்வதால் கிரக தோஷத்தினுடைய பாதிப்புகள் நீங்கும். கெட்ட கனவுகளில் இருந்து விடுபட முடியும். தைரியம் பிறக்கும். இரவில் நிம்மதியான தூக்கமும் மனதில் நல்ல எண்ணங்களும் ஏற்படும். ஆக கும்பராசி அன்பர்கள் ஹனுமன் சாலிசாவை இந்த சனிக்கிழமை தினத்தில் கேட்டு வருவது, பெருமாள் வழிபாடு செய்வதால் கைக்கு பணம் வரும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதால் நித்திய சுக போக ராஜனாக வாழ்வதற்கான பாக்கியம் அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். கைக்கு பணம் வரும். இது நாள் வரையில் கிடைக்காத பணம் நிச்சயம் இன்றைய நாள் வரும். உங்களை சுற்றி நல்ல சக்திகள் இருப்பது போல உணர்ந்து பாவித்துக் கொண்டு தினந்தோறும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு குளித்து வர எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் உங்களை வியாபிக்கும். உங்களை சுற்றி நல்ல சக்திகளே பிரதட்சணம் வரும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தமான கருவிகள் மீது ஆர்வம் உண்டாக்கும். இயந்திரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புது விஷயத்தை கொண்டு வர நினைப்பீர்கள். அமாவாசை திதி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் முருகப்பெருமானை மாலை நேரத்தில் வழிபாடு செய்தும், காலை நேரத்தில் உங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்களை நினைத்து வழிபட ஆத்மார்த்தமாக மரியாதை செலுத்த, காகத்திற்கு உணவு வைக்க, முன்னோர்களுக்கு உணவு படைக்க, இப்படி செய்யும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவும் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் மாறும் வாய்ப்புகள் உண்டு. எல்லோருடைய ஆதரவினையும் பெறுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மாறுபட்ட அனுபவங்கள் மூலம் நல்ல தெளிவுகள் பிறக்கும். எதிர்கால தேவைகளை உணர்ந்து இன்றே உழைப்பீர்கள். பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள். எதற்கும் அயராதவர்கள், சளைக்காதவர்கள் என்று கூட சொல்லலாம். மாறுபட்ட தன்மையின் காரணமாக தெரியாத விஷயங்கள் தெரிய வரும், புரிய வரும். மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே செய்யாதீர்கள். பண வரவு தொடர்பான நல் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை சுற்றி நல்ல நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை புரிந்து செய்தால் நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக இருக்கும். கைக்கு தேவைக்கு ஏற்றபடி பணம் வரும். கடனை திருப்பி செலுத்துவீர்கள். கடன் தொடர்பான சங்கடங்களோ மற்ற ஏது பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நாள். வீட்டினுடைய நிலையை முயற்சி செய்து முன்னேற்றம் அடைய செய்வீர்கள். உங்கள் கையிலேயே இருக்கிறது. குடும்பத்தினுடைய அபிவிருத்தியை கவனிக்கக்கூடியவர்கள் நீங்களே. ஆக கும்பராசி அன்பர்கள் குழந்தைகளுடைய சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் நல்ல திறமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் வருவாய் பெருக்கம், தொழில் நிலைத்திருக்கும், வியாபார அபிவிருத்தி ஏற்படும், செல்வம் செல்வாக்கு உண்டாகும்.
திறமைகள் வெளிப்படும் இந்த நாள் யோகமான அதிர்ஷ்டகரமான நாள். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். பெரிய பெரிய பிரம்மாண்ட விஷயங்களை சாதிக்க நினைப்பீர்கள். முதலீடுகளையும் செய்ய வருவீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்வது அனுகூலம். எண்ணத்தில் தெளிவுகள் ஏற்படும். இன்றைய நாளுக்கான பொழுதை எப்படி வேலைகள் செய்து திருப்திகரமாக அமைக்கலாம் என்கிற எண்ணங்கள் தோன்றும். மனக்குழப்பங்கள் இல்லாத நாள். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய மாட்டீர்கள். இருந்தாலும் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கும்பராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது மனசளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுங்க. ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. புரிதல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து புரிந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும், லாபம் ஏற்படும். புதுமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு புது விஷயத்தை செஞ்சு நல்ல பேர் புகழ் சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்குங்க. கூடுதலான சில முயற்சிகளும் நடக்கும். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். வீட்டினுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி புதிய பொருட்களை வாங்குற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையுங்க. இணையம் சம்பந்தமான வழிகள்ல வருமானம் மேம்படும். இன்டர்நெட் மற்றும் கம்ப்யூட்டர் கணினி சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு வருமானம் மேம்படுங்க. அதே மாதிரி ஐடி துறைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல லாபங்கள் கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான சில சுய பொருட்களை வாங்கி வைப்பீங்க. அழகு கலை சம்பந்தமான விஷயங்களை ஈடுபாடு இருக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்கங்க. வண்டி வாகன பயணங்கள் கைகூடி வரும். வெளியூர்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. தேக பலம் தெய்வ பலம் கூடுங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நாள் ரொம்பவே நல்லது. மனசுல நிம்மதியும் நிறைவும் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வேலைக்கு முயற்சி பண்றவங்க உங்களுக்கு தெரிந்த நல்ல அனுபவமுள்ள சில விஷயங்களை எடுத்து செய்வீங்க. இடைவிடாது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தபடி பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்குங்க. நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும். பட்டம் பதவி கிடைக்கும். பரிசுகள் கிடைக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை அனுசரணையான போக்கு உண்டாகுங்க. தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மைகளை பெறுவீங்க. மனதுல நிம்மதி இருக்கும். அனுசரணையான போக்கு உண்டாகும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபகாரிய தொடர்பான செய்திகள் வரும். நல்ல காரியத்திற்கு முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல புதிய விஷயங்களை செய்யறதுனால மக்கள் வருகை அதிகரிக்கும். வருமானம் கூடுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. வியாபாரமும் களை கட்ட துவங்குங்க. பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். சித்தர்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம். மீனராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தோடு சித்த புருஷர்கள் குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. குரு நாமத்தை சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகான்னு சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ குருவே துணைன்னு சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லதுங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வருமானம் வருவதற்கான வழி கிடைக்குங்க. சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான் செவ்வாய் குரு சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் புதன் குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். மீனராசி அன்பர்களுக்கு நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம் விருச்சகம் மீனம் ரிஷபம் மகரம். பகை ராசிகள் மிதுனம் துலாம் சிம்மம் தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண்
9 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், புத்துணர்ச்சியான நாளாக அமையுங்க. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ரேவதியில பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் உண்டாக்கும், நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.